சுரேஷ் பாக்யராஜுக்காக நின்னது ரொம்பவே மாசா இருக்க நம்ம தங்கராஜோட மூஞ்சிலே கரிய பூசினி யாருக்கெல்லாம் தோணுதோ கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரியுங்க. தங்கராஜ் வந்து மாடி மேல இருந்து அப்படியே பார்க்கும்போது கீழே ரேவதி, பாக்யராஜ், மலர், மதி 3 பேருமே சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி அநியாயமா கொன்னுட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்லன்னு சொல்லி ரொம்ப கோவமா அப்படியே சோகமா படுத்துட்டு இருக்கும் போதா கொஞ்ச நேரத்திலேயே ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து போய் பார்த்தா வேற யாரும் இல்ல, சுரேஷ் தான். மாமா என்ன மாமா கோச்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லும் போது, அப்புறம் என்னடா ஒன்னா பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்கிறியா? அவர் கூட இங்க வரணுன்றதெல்லாம் என் தலையெழுத்து ஒன்றும் கிடையாது. அவர் கூட இந்நேரத்துக்கு என் தங்கச்சி சந்தோஷமா சிரிச்சு பேசி இருக்கணும். இப்படி அநியாயமா கொன்னுட்டீங்களே எல்லாரும் சொல்லும் போது சுரேஷ், மாமா தெரியாம தானே மாமா நடந்துச்சு, அவர் என்ன பண்ண முடியும்? உங்க அண்ணாக்கு நடந்திருக்கணும். உங்க வீட்டுல மட்டும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தனா உங்களால தாங்கியிருக்க முடியுமா? இப்படி இவங்க 2 பேருமே பேசும்போதா நம்ம ரேவதியும் கரெக்டா உள்ள வராங்க. ரேவதியை பார்த்த உடனே சுரேஷ் இந்த அக்கா பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பும் போது தங்கராஜ் ரொம்ப கோவமா அப்படியே கதகு சாத்தி, உன்கிட்ட எனக்கு கொஞ்சம் பேசணும். உன் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நீ சொல்லிட்டு இருக்கியா இந்த மாதிரி என்ன பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்ன வேலைக்காரியாட்டும் தான் ட்ரீட் பண்றேன்னு? நான்லாம் யார்ட்டையும் சொல்ல, நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் அவங்களும் பேசுறாங்க. ஓ அப்ப நான் ரொம்ப கொடுமைப்படுத்துறேன்னு நீ சொல்ல வரேன்னு சொல்லும் போது, நான் ஒன்னும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாரு, இந்த மாதிரி எதிர்த்து எதிர்த்து பேசாத. இதுக்கு மேல ஒரு வாட்டியாச்சும் நீ வந்த என் வீட்டுல நடக்கிறத இல்ல நம்ம பஞ்சாயத்து உன் வீட்டுல போய் சொல்லு, அப்ப இருக்கு உனக்கு. என்ன பண்ணுவையா நீன்னு சொல்லும் போது, என்ன ஐயா நல்லா கூப்பிடுற? தங்கராஜும் குடிச்சு குடிச்சு நல்லா மட்டையாயிருப்பாரு. அவருக்கு என்ன பேசுறேன்னு கூட தெரியாம வாய் வந்து கொலையதான் பேசிட்டு இருப்பாரு. அது நல்லாவே தெரிஞ்ச ரேவதி வர இதுதான் கரெக்ட் சான்ஸ், போட்டு நொறுக்க வேண்டியதான்னு சொல்லி மாங்கு பேச வேண்டியதெல்லாம் பேசிடுறாங்க. அவரும் கொஞ்ச நேரத்துல அப்படியே படுத்தும் மட்டையாயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் வந்து ரூமுக்கு போனோடனே மதி டோர் ஓபன் பண்ணி ஸ்மெல் வருதுன்னு சொல்லி திரும்பும் போது, ஒரு நாள் தான் என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த மாதிரி ட்ரிப் எங்கேயாவது வந்தா மட்டும் நான் குடிப்பேன், நீங்க குடிங்காட்டி போங்க, எனக்கு என்னன்னு சொல்லும் போது, இல்ல இந்த திமிருத்தனம் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காததே, உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லி மதி ரொம்ப கோவமா உள்ள போகும்போது, நீ காலையில இருந்து நல்லதான் இருந்த, இப்ப என்ன இப்படி ஒரு குடிகாரன் கூட எல்லாம் நான் வாழ்க்கையில யார் கூடயும் படுத்தது இல்ல, எங்க அப்பாவோ இல்ல யாருமே குடிக்கவே மாட்டாங்க சொல்லிட்டு உட்காரும்போது, இங்க பாரு அதான் நான் சொன்னல, எப்பாச்சுதான் வெளியே வரும்போது மட்டும்தான். சுரேஷ் அப்படியே மாட்டையாகி படுத்துடுறாரு. மதி வந்து இங்க அவங்க ஷூஸ் சாக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சு படுக்க வைக்கிறது ஹெல்ப் பண்றாங்க. ரொம்ப கோவமா மிடில் வந்து ஒரு தலகாணி வச்சு இந்த சைட் மதியம் வந்து திரும்பி படுக்கும் போது சுரேஷ் நல்ல தூக்கத்துல எதோ வளர்றாங்க. மதியம் எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படின்னு எல்லாம் தூக்கத்துல வரும்போது மதியம் ரொம்ப ஆச்சரியத்துல பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே போன்ல அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த பக்கம் மலரையும் பாக்யராஜையும் காட்டுறாங்க. மலர் இருந்துட்டு, என்னங்க ஆச்சு, ஏன் ரேவதி மூஞ்சி ஒரு மாதிரியா இருந்துச்சு? மலர் என்ன திட்டக்கூடாது, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவர்கிட்ட வார்த்தை விட்டேன்னு சொல்லி நடந்த கதையெல்லாம் சொல்லும் போது, ஏங்க இப்படி பண்றீங்க, இந்த ஒரு விஷயம் போதும், இந்த ட்ரிப் முடியற வரைக்கும் அவர் குத்தி 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 இது பத்தி ஏதோ பேசிட்டு இருப்பாரு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தான் வெளியே வந்தது, அங்க வந்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னதான் நான் செய்யறது? விட்ரி, ஒரே ஒரு வாட்டி, இதுக்கு மேல உன் பொண்ணு நம்ம பொண்ணு மேலேயும் உன் மேலேயும் நான் சத்தியமா சொல்றேன், அவர் என்னதான் சீண்ட வந்தா கூட நான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டேன் சொல்லின்னு சொல்லிட்டு அந்த நாள் அப்படியே முடியுது. அடுத்த நாள் ஆனோடனே காலையிலே வந்து ஆளுக்கு ஒரு ரைட் போறாங்க, போட் ரைட், அதே மாதிரி ஹோர்ஸ் ரைடிங், சைக்கிளிங் எல்லாமே. தங்கராஜ் வந்துட்டு, சுரேஷ் இங்க பாருடா போட்டிங் போறீங்க, நான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணியிருக்கேன், மதி வந்து விழுகிற மாதிரி நீ ஓட்டு, விழ போகும்போது நீ தான் அவளை காப்பாற்றணும், அப்படி உன் மேல வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் அவளுக்கு கிரியேட் ஆகும். மாமா அதெல்லாம் நடக்காது மாமா, தேவையில்லாதுன்னு சொல்லும் போது, டி நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுடா. இப்படி ஒவ்வொரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி 2 பேருமே எப்படியாவது செய்யணுன்றதுக்காக தங்கராஜ், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலர், பாக்யராஜ் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருக்காங்க. போட்டோ எடுக்கும் போது சேர்ந்து நிக்க வைக்கிறது அந்த மாதிரி. எனக்கு ஈவினிங் டைம் ஆகுது, எல்லாரும் வந்து இங்க சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் மாமா, ஹாட் சாக்லேட் கூட அங்க கிடைக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும், இந்த குளிருக்கு அப்படி குடிச்சா நல்லா இருக்கும்ல, சரிடா அங்க ஹாட்டா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லும் போது, நீங்க கேட்கறது எல்லாமே இருக்கும். இவங்க குடிக்கிறதுக்காக வாங்குறாங்க. அந்த பக்கம் நம்ம பாக்யராஜ் அவங்க எல்லாம் ஹாட் சாக்லேட் அதே மாதிரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு 2 கிளாஸ் உள்ள போன உடனே அப்படியே தங்கராஜ் எழுந்திரிச்சு வந்து, டே அன்னைக்கு உன் தங்கச்சி வந்து ஒரு அடி அடிச்சதுக்கு உனக்கு அப்படி கோவம் வரும், நீ என்னெல்லாம் என்ன பேசியிருப்ப, ஆனா என் தங்கச்சி பாரு இப்ப உயிரோடே இல்ல, இதெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்றது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லி சட்டை பிடிச்சு அடிக்கிற மாதிரி பாக்குறாங்க. மலர் இந்த பக்கம் வந்து, விடுங்க அவங்க தெரியாம தான் செஞ்சேன்னு சொல்லும் போது, நீ பேசாத, உன்னாலையும் தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையும் நான் ரணகலமாக்குமே, உங்களுக்காக நிக்கிறதுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க, குடிச்சதுல அவர் பாட்டுக்கு வளர்றாரு. ரேவதி வந்து உங்க பிட்டேந்து நான் எப்படியாவது பிரிச்சிருவேன், சுரேஷையும் வந்து எதேதோ சொல்லி நான் உன்கிட்ட பிரிச்சுட்டு கூட்டிட்டு வந்துருவேன், அப்புறம் நீ தன்னந்தனியா ஒரு அண்ணாவை எப்படி நிக்கிறன்ற வழி உனக்கு தெரியணும், குடும்பத்துல
வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து ஆட்டி படைப்பேன். எல்லாரும் சேர்ந்துதான் இல்ல அநியாயமா அப்படி பண்ணிட்டீங்க. ஆனாலும் நான் உங்க அக்காக்காக ஒரு வாழ்க்கை கொடுத்தா இப்படியே என்ன பேசுவேன் உன்னன்னு சொல்லிட்டு ஓங்கி வந்து பாகராஜ் அடிக்க போகும்போதா சுரேஷ் வந்து தங்கராஜோட கை வந்து தடுக்கிறாங்க. வேணாம் மாமா விடுங்க, அண்ணா ரொம்ப பாவம்னு சொல்லும்போது அவர் ரொம்பவே அதிர்ச்சியில பின்னாடி திரும்புறாங்க. டேய் நீயுமாடா, உனக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருப்பேன், நீங்க எனக்காக எல்லாமே செஞ்சிருக்கீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அண்ணா இந்த விஷயத்துல பாவம் தான் இல்ல மாமா, அவர் வேணும்ன்றதுக்காக எல்லாம் எதுவுமே பண்ணல. இப்படி நடக்கும்ன்றதும் அவங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன உங்க அண்ணாவுக்கு சப்போர்ட் வரியா, தள்ள நீன்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு குச்சி எடுத்து அப்படியே பாக்யராஜ மண்டை மேலேயே போடுறாங்க. மலர் வந்து தடுக்க வரும்போதும் அதெல்லாம் பார்க்காம மலர்கிட்டயும் கையை காலை எல்லாம் அடிச்சு போடுறாங்க. அந்த கோவம் சுரேஷும் வந்து லைட்டா மட்டையா இருந்தா கூட எழுந்திரிச்சு ஆடி ஆடி வந்து மாமா அப்படி பண்ணாதீங்கன்றல மாமா அங்க பாருங்கன்னு சொல்றாங்க. மலர் ஒரு பக்கம் ஐயோ சொல்லிட்டு அப்படியே பாக்யராஜ தூக்குறாங்க. சுரேஷ்க்கு ரொம்ப கோவம் வந்து டேய் என்னடா பண்றன்ற மாதிரி வாடா போடான்ற அளவுக்கு தங்கராஜ பேசுறாங்க. சட்டை பிடிச்ச நான் தான் சொல்றேன்ல அவர் பாவுன்னு, அவருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், உங்க தங்கச்சி பாட்டுக்கு இப்படி பண்ண அவர் என்ன பண்ண முடியும்னு சொல்லி சொன்னோடனே தங்கராஜன் வந்து சட்டை பிடிக்கிறாங்க. 2 பேருக்குமே அடித்தடி சண்டையே நடக்குது. இந்த பக்கம் நம்ம மதி வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து அக்கா மூஞ்சில தள்ளிங்க அண்ணாக்கன்னு சொல்றாங்க. தண்ணி தெளிக்கிறாங்க. ஆனா பாக்யராஜ் எழுந்திரிக்கவே இல்ல. ரேவதி வந்து நிறுத்துங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி இழுக்கிறாங்க. தங்கராஜ் வந்து அப்புறம் என்னடி உன்னை நான் ராணி மாதிரி தான் பாத்துக்க, நீ மட்டும் தாண்டி இருக்கேன்னு சொல்லி கட்டி பிடிக்கும் போது ரேவதி வந்து விடையா கம்முன்னு உட்காரு, எங்க அண்ணா கூட முடியல, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொல்லி தங்கராஜ பாட்டுக்கு தனியா உட்கார வச்சா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. டாக்டர் பாட்டுக்கு செக் பண்ணி நல்லா அடிபட்டிருக்கு, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க அந்த பேனிக்ல தான் ஃபெயிண்ட் ஆயிருக்காங்க, மத்தபடி எதுவும் இல்ல, அவங்க முழிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே மலர் பாட்டுக்கு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. நான் ரொம்ப பயந்துட்டேங்க. இல்ல மலர் நீ சொன்னல தேவையில்லாம சண்டை வேணாம், ரேவதிக்கு தான் பிரச்சனைன்னு, அதனாலதான் நான் எதுவுமே பேசல. ஆனா நீ பாத்தியா சுரேஷ் எனக்காக நின்னான்னு சொல்லும் போது ஏங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, ரேவதி வந்து எதுக்குன்னா எனக்காக நீங்க தேவையில்லாம அவர் கூட எல்லாம் சண்டை போடுறதா, அவர் ராட்சசன், என் வாழ்க்கை அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன, 2 குழந்தையும் பெத்துட்டேன், இப்படி அவங்க ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. தங்கராஜையும் வந்து அந்த கீழே சேர்ல இருந்த சுரேஷ் ரூமுக்கு கொண்டு போய் விட்டு அக்கா நான் தேவை பண்ணிட்டேன்க்கா என்ன மன்னிச்சிடுங்க, விட்ரா சுரேஷ், அவர் குடிச்சதுல எல்லாத்தையும் மறந்துருப்பாரு, அடுத்த நாள் நீயே பாரு. அப்படி அடுத்த நாள் ஆனோடனே காலையில அங்கேயும் இங்கேயும் அவர் நடந்துட்டு இருக்காங்க. ரேவதி வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லும் போது இல்ல நேத்து நைட் என்னமோ ஆயிருக்குல்ல, சுரேஷ் ஏதாச்சும் என் சட்டை மேல புடிச்சிட்டானான்னு சொல்லும் போது இல்லையே அவன் எதுவும் பண்ணல, அப்படியே எனக்கு அப்படி தோணுது. இந்த யோசனையிலேயே அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கும் போதா நம்ம மலர் பாட்டுக்கு வீடியோ கால்ல யார்கிட்டயோ போன் பேசுற மாதிரி தெரியுது. இப்ப யார்கிட்ட இந்நேரத்துக்கு பேசுறான்னு சொல்லி வெளியே விடிய காலையில பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் தான் வீடியோ கால்ல காட்டுறாங்க. அவங்களும் ரொம்ப பதறி இருக்காங்க. பார்த்தா ராகவி பாப்பாவை ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. என்ன ராகவி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, யார் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி எட்டி பார்க்கும்போதா அது வேற யாரும் இல்ல மலரோட அம்மா. ஓ அப்ப குழந்தை இங்க கூட்டிட்டு வராம அப்படி போகுதா கதை, இவங்களை எப்படி பழி வாங்கணும்னு எனக்கு தெரியும், வீட்டுக்கு வாடின்ற மாதிரி மனசு யோசிச்சு அப்படியே அவரை எதுவுமே தெரியாத மாதிரியே ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த நாள் அன்னைக்கு முடியுத எல்லாருமே 3 நாள் ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு வரும்போதா கூத்தே இருக்கு. தங்கராஜ் இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு உங்க 2 பேரையும் விட்ட பிறகு நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போதா மலரும் பாக்யராஜும் எதோ சமாளிச்சு இல்ல உங்களுக்கு லேட் ஆகும்ல ஃபர்ஸ்ட் ரேவதி இறங்கட்டும் அப்படி இப்படின்னு சமாளிச்சு இவனுங்களை இறக்கி விட்டா கூட அங்க வீட்டுக்கு வந்தா ரொம்பவே அதிர்ச்சி. அத்தை மாமா கூட வேற யாரும் இல்ல, ராகவி உட்கார்ந்து இருக்காங்க. அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்த மலரை கட்டி பிடிக்கிறாங்க. பாக்யராஜ் ஒரு நிமிஷம் அப்படி திக்கு திக்குன்னு இருக்கு. டே எப்போல இருந்துடா உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து எல்லா பொய்யும் வந்து பேச ஸ்டார்ட் பண்ண நீயே, உன் பொண்ணுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க, மாப்பிள்ள சொல்லனா எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. ரொம்பவே ஆச்சரியத்துல மலர் வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி யோசிக்கும் போதா என்ன யோசிக்கிற நீ, எப்போல இருந்து இந்த திருட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண, அந்த பொண்ணை தான் அங்க வீடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பொறுப்பாலாம் பார்க்க மாட்டாங்க, இதுக்கு எங்க கிட்டே விட்டு இருக்கலாம். மலரும் வந்து எதுவுமே பேசாம அழக ஸ்டார்ட் பண்ற போது மதி வந்து ரொம்ப போல்டா போய் முன்னாடி வந்து நின்னு அத்தை இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும், இது உங்க பையனோட குழந்தை மட்டும் கிடையாது, மலரண்ணியோட வந்தா இங்க சும்மா இப்படி பேசுறதுலாம் சுத்தமா நல்லா இல்லன்னு சொல்லும் போது ஆமா வாங்க மேடம், நீ டீச்சர் ஆயிருக்க கூடாது, உன்னை வக்கீலுக்கு தான் படிக்க வச்சிருக்கணும்ன்ற மாதிரி சண்டை நடக்கிற மாதிரி இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அழகே அழகு சீரியல் எப்படி போயிட்டு இருக்கு, தங்கராஜ் மேல நம்மளுக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்க கிட்டயும் நியாயம் இருக்குல்ல, இப்படி யாருக்கெல்லாம் தோணுதோ கண்டிப்பா அந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் போட்டு தெரியுங்க. சுரேஷ் மதிய பிடிக்கும்னா கண்டிப்பா அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு தெரியுங்க.